கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான சமாதானமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனத்தின் கடைசி வரி, விசுவாசிக்கிறவன் பதறான். பிரியமானவர்களே, இங்கு வசனம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். எதிலும் தீவிரமாக அவசரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எந்த காரியத்தையும் பதஷ்டத்தோடு செய்கிறோமா, அல்லது நிதானமாக ஸ்டெடியாக எல்லாவற்றையும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும். வசனம் சொல்கிறது விசுவாசிக்கிறவன் பதறான். பதறான். வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பதறி ஒரு பதஷ்டத்தோடையே எல்லாவற்றையும் செய்கிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் இருக்கும்னா, எதுவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. இது இப்படின்னா அது அப்படி ஆயிருமே, இது இந்த விதமாக நடந்ததுன்னா இது இப்படி மாறிடுமே என்று சொல்லி நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுனால ஒரு பதஷ்டத்தோடையே இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னா, நம்ம பதறாத ஒரு வாழ்க்கை வேண்டும். ஏன்னா நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவாக இருக்கின்றார். இந்த வசனத்தின் முன் பகுதி பாருங்க. இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். நாம் கிறிஸ்துவை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு கிறிஸ்துவாகிய அவர் பரீட்சிக்கப்பட்டதும் இல்லையா விலையேறப்பட்டதுமான திட அஸ்திபாரமான மூளைக்கல்லாக நமக்கு இருக்கின்றார். எனவே அவர் மேல் கட்டப்பட்டு எழும்புகின்ற நம்முடைய வாழ்க்கையானது ஒரு நாளும் பதறவே தேவையே இல்லை. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவ ஜனம் கூட இந்த வசனத்தை பற்றி கொண்டு எல்லாவற்றிலும் நிதானமாக நம்முடைய பேச்சிலே, நம்முடைய செயலிலே, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நிதானமாக இருக்க வேண்டும். யாக்கோபு கூட எழுதுகின்றார், யாவரும் பேசுவதற்கு பொறுமையாயும் கேட்பதற்கு தீவிரமாகவும் கோபப்படுவதற்கு தாமதமாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இப்போ நம்ம பதஷ்டத்தினால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம கோபத்துக்கு இடம் கொடுக்கிறோம், வார்த்தைகளுக்கு நம்ம அளவில்லாமல் இடம் கொடுக்கிறோம். அது மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தியோ அல்லது நமக்கே அது தேவையில்லாத பெயரையோ கொண்டு வந்து விடுகின்றது. அப்போது நம்ம பதறாமல் இருக்கும் பொழுது நாம் பேசும் வார்த்தைகளை கூட நம்ம யோசித்து நிதானமாய் பேச முடியும். அதனோடு கூட நம்ம யாரையும் பதஷ்டப்பட்டு எந்த விதத்திலையும் நம்ம தீவிரமாக அல்லது வேகமாக பேசி கோபப்படுவதனால நம்ம மனஸ்தாபங்களை நம்ம சேர்த்து கொண்டே போக நேரிடும். அப்படி அல்ல, எல்லாவற்றிலும் பொறுமையாக இருங்க. வேதத்தில் பார்க்கின்றோம், மோசேயும் ஆரோனும் கூட ஒரு தடவை ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களை அப்படி பதஷ்டத்துக்கு உள்ளாக்குறாங்க. இன்றைக்கு கூட நம்மை சுற்றிலும் இருப்பவர்கள் நம்மை நிதானமாய் நடக்க விடாத படிக்கு பல விதங்களில் தூண்டுதல்களை கொண்டு வருவாங்க. நம்மை இல்லையா உங்களை டென்ஷன் ஆக்குற மாதிரி சுற்றிலும் இருக்கிறவங்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று பேசுவாங்க, அல்லது அவங்க நடக்கிற விதம் சரியில்லாமல் டென்ஷன் ஆக்குவாங்க. நீங்கள் சொன்னது ஒன்று, அவங்க செய்கிறது வேறு, இந்த மாதிரி பண்ணுவாங்க. உங்களை குறித்து தவறாக பேசுவாங்க. இல்லை உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க அல்லது உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாம் செய்கிற காரியங்கள் உங்களை டென்ஷன் ஆக்கிட்டே இருக்கும். அப்போது மற்றவங்கள் பதஷ்டப்படுத்தத்தக்கதாக நடந்து கொண்டிருப்பாங்க. வேதத்தில் மோசேயை கூட ஒரு தடவை இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப பதஷ்டப்படுத்தினாங்க. அதனால் அவர் கண்மலையோட பேசுன்னு ஆண்டவர் சொன்னப்போ அவர் பதறி போய் அவர் அடித்ததை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இப்படித்தான் பார்த்தீங்களா, மோசேயவே அவர் சாந்த குணம் உள்ளவர் என்று, பூமி முழுவதிலும் சாந்த குணம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டாலும் கூட அந்த மோசேயவே ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து பதற வைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதனால தான் வசனம் சொல்கிறது விசுவாசிக்கிறவன் பதற வேண்டாம், பதறான். அப்போது நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்பொழுதுமே நம்ம பதறாத ஒரு மனதை நம்ம கொண்டிருக்க வேண்டும். விசுவாசிக்கிறவன் பதறான். தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம்.
அவரை சிறு வயதிலேயே சாமுவேல் அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலின் ராஜாவாக ஏற்படுத்தி விட்டார். என்றாலும் சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுது வரைக்கும் அவர் அமைதியாக இருக்கின்றார், பொறுமையாக இருக்கின்றார். அவர் பதறல. ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணிட்டார் என்று சொல்லி சவுல் எப்பொழுதுதான் விழுவான் என்று சொல்லி வகை தேடவில்லை. ஆனால் மாறாக சவுலுக்கு போய் ஆயுததாரியாக தன்னை அவ்வளவு தாழ்த்தி வேலை செய்தார். சவுல் சொல்லுகின்ற காரியங்களெல்லாம் செய்தார். யுத்தங்களை அவர் எங்கெல்லாம் நடப்பிக்க சொன்னாரோ அங்கெல்லாம் போய் நடப்பித்தார். ஆனாலும் கூட சவுலுக்கு அவர் மேல் ஒரு எரிச்சல் வந்தது. ஏனென்றால் கர்த்தர் அவனோடு இருக்கிறதை அறிந்து கொண்டதினாலே ஒரு எரிச்சல் வந்தது. பல முறை கொல்லுவதற்கு முயற்சி பண்ணி அதிலே கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். ஒரு 2 தடவை அவரை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி சவுல் அவரை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அலைந்த பொழுது ஒரு 2 முறை நம்ம பார்க்கின்றோம். தாவீதின் கைகளிலே சவுல் ஒப்பு கொடுக்கப்படும்படியாக 2 முறை அழகாய் காரியம் நேரிட்டது. ஆனால் அந்த நேரத்திலெல்லாம் தாவீது சொல்லி கொண்டார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேலே நான் கை போடுவது எப்படி என்று சொல்லி தன்னை காத்து கொண்டதை பார்க்கிறோம். வேறு ஒருவராக இருந்தால் என்ன செய்திருப்பாங்க? அப்பொழுதே தன் கையில் அகப்பட்ட போல அவரை சிறைப்பிடித்திருப்பாங்க, அல்லது அவரை கொன்று போட்டு தன் ராஜா என்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் தாவீது பொறுமையாக இருக்கின்றார், பதறல. கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணா ஏற்ற நேரத்தில் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி பொறுமையாக இருக்கின்றார். பிரியமானவர்களை, இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் நேராக ஸ்பெஷலான வாக்குத்தத்தங்கள்லாம் கடந்து வந்திருக்கோம். ஆனால் அது நிறைவேறுவதற்கு நம்ம பதறாமல் இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். நாம குறுக்கு வழியை தேடிக்கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி, மேன்மை அடைய வேண்டும், உயர வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகளை குறுக்கு வழியில் செய்தோமானால் அதிலே பல விளைவுகள் வரும், அதனால் வேதனைகள் வரும். ஆனால் பதறாமல் வெயிட் பண்ணி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். விசுவாசிக்கிறவன் பதறான். இன்னும் ஒரு காரியம், இந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். அந்த நேரத்தில் நீங்கள் பதறாதீங்க. எப்படியும் கர்த்தர் நம்மை இதிலிருந்து விடுவிப்பார், எப்படியும் இந்த பிரச்சனையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவார் என்று சொல்லி நீங்கள் திடனா இருங்க, பதறாதீங்க. ஒரு சகோதரி சமீபத்தில் என்கிட்ட பேசினாங்க. நல்ல ஆண்டவருக்குள்ள விசுவாசமாக இருக்கிறாங்க, ஆனால் கடன் பிரச்சனையினால பக்கத்தில் இருக்கவங்களாம் அவங்கள கேவலமாக பேசுகிறாங்க என்று சொல்லி ஒரு நாள் நான் தற்கொலை செய்ய முயற்சி செய்தேன் என்று சொன்னாங்க. இது எவ்வளோ பெரிய தவறு! ஏன் மற்றவங்க பேசுகிறாங்கங்கிறக்காக நீங்கள் பதஷ்டம் அடைகிறீங்க? கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக அவங்களை ஒரு நாள் மேன்மைப்படுத்துவார் என்று விசுவாசிங்க, பதறாதீங்க. அறியாத பதறி போய் தவறான முடிவு எடுக்காதீங்க. கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வசனத்தின்படி, விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் பதறாமல் இருக்க, ஆண்டவரே பொறுமையோடு இருக்க நீர் கிருபை செய்தருளும். இந்த ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.